மக்களே வணக்கம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு பேச டைம் இல்லை. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல், அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனலை 27 வருஷம் கழித்து ஜெயிச்சிருக்காங்க. யாருக்கு? ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கு நிறைய 27 வருஷம் ஒரு 12 செமிஃபைனலு, ஒரு ஃபைனலு, அது மாதிரி குவாலிஃபயர், இந்த மாதிரி இதிலெல்லாம் போய் தோற்றுருக்காங்க. ரொம்ப பெரிய மன உளைச்சல், உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம இந்தியா வரலைனாலும் நானும் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணணும், 27 வருஷமாக அவங்க போராடிட்டு இருக்காங்க, ஏன்னா நம்ம இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவா இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவா அப்படிங்கும் போது நான் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பவுமா ஒரு வார்த்தை, அதாவது மேட்ச் முடிஞ்சு வின் பண்ணதுக்கப்புறம் சொன்னாங்க, நாங்கள் ஜோக்கர்ஸ் இல்லை அப்படின்னு மார்க்ரம் சொன்னார். ஸோ அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் வாங்கினார். ஸோ ஏன்னா ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் ஏதாவது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க சரியா பேசுறது இல்லை, ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரிலாம் பவுமா சொல்லும் போது அவங்களோட மனநிலை எந்த மாதிரி இருந்திருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு உள்ளுக்கு விளையாடும் போது அந்த மாதிரி ட்ரீட் பண்ணால் நிறைய பேர் ஜோக்கர்ஸ், அவங்களால 68 ரன் எடுக்க முடியாது இந்த லாஸ்ட் நாளில், 8 விக்கெட் விழுந்துரும் அந்த மாதிரிலாம் சொல்லி ஜோக்கர்ஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணதெல்லாம் சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க போராடி ஜெயிச்சிருக்காங்கன்னா அவர் என்ன மாதிரி ஒரு அவரோட எய்மில் என்ன மாதிரி இருந்திருக்காருன்னு பாருங்கள். நம்மளை நோக்கி நிறைய பேர் இந்த மாதிரி நம்மளை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய அசிங்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் இல்லை, அவங்க ஜெயிச்சு அவங்க வாயெல்லாம் சைலண்ட் பண்ணியிருக்காங்க. யார் இப்படி சொன்னாங்களோ அவங்களுக்கே இப்படி சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய எனக்கு அது ரொம்ப அவங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுமா ரியலாக ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஒரு கேப்டனாக உழுக்க நின்றுட்டு அது அவங்களெல்லாம் அந்த மாதிரி நம்மளை தாண்டி வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ யார் உங்களை எது பண்ணாலும் நீங்கள் உங்களோட கோலை நோக்கி, உங்களோட ட்ரீமை நோக்கி போங்க. ஸோ இடையில வர இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்களால் உங்களோட ட்ரீமை நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ அதை நோக்கி நான் பயணம் தான். நிறைய இந்த மாதிரிலாம் அம்புகள் வந்துட்டு தான் இருக்கும், நம்மளை கேலி பண்ணுற அம்புகள். அதை தாண்டிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க, வெற்றி உங்களோட தான். ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கவங்கலாம் வாய் ஒரு நாள் நீங்கள் இப்படி ஸ்டாப் பண்ண தான் போகிறீங்க. அது செயலில் இருக்கணுங்கிறத சவுத் ஆஃப்ரிக்கா டீம் காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம். நன்றி மக்களே.